ஒவ்வொரு டைமே மாடு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு, 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல டெய்லியுமே இல்ல வீக்லி ஒரு வாட்டியாச்சும் மாடை கம்பல்சரி குளிப்பாட்டுங்க. ஃபுல்லா நனைகிற அளவு குளிப்பாட்டுங்க. அதே மாதிரி சோத்து கத்தால இந்த மாதிரி வந்துட்டு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் அவசியமா அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு நீங்க கொடுக்கலாம். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதர்களுடைய பாடி கண்டிஷனும் மாடுகளுடைய பாடி கண்டிஷனும் பாக்குறதுக்கு தான் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனுடைய டைப் வந்துட்டு வேற வேற கண்டிஷன் டைப். பட் ஆனா நீங்க நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோமோ அதே தான் ஹியூமனுக்கு, அதே தான் வெட்டினரிக்கும், அதாவது அனிமல்ஸுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே, நம்ம அதாவது என்னன்னா மனுஷங்களுக்கு நம்ம எப்படி உடல் சூடு தணியத்துக்கு என்னென்ன நம்ம வைத்தியம் பண்ணுவோமோ அது எல்லா வைத்தியமும் மாடுகளுக்கும் பண்ணணும். ஓகேங்களா, மனுஷங்களுக்கு எப்படி கிராஜுவலா பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் ஹெல்த்தியா இருக்க முடியுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சமநிலையில் இருக்கணும். ரொம்பவும் ஹீட் ஆயிடக்கூடாது, ரொம்பவும் கூலிங் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, சமநிலையில மெயின்டைன் பண்ணுங்க. மாடுகளுக்கு நிறைய தண்ணி வைங்க, கண்டிப்பா வந்துட்டு பால் அப்படிங்கிறது கறக்கும். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா